ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய அன்னபூர்ணா ஸ்தோத்திரம். 7வது ஸ்லோகம். ஆதிக்ஷாந்த சமஸ்தவர்ணநகரி शम्भोस्त्रिभावाकरी काश्मीरा त्रिपुरेश्वरी त्रिनयनी विश्वेश्वरी शर्वरी स्वर्गद्वारकवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी. ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ண நகரி. அப்படிங்கிற ஆதி எழுத்து அதிலிருந்து ஆரம்பித்து க்ஷ அப்படிங்கிறத அந்தமாக கொண்ட 51 வர்ணங்கள், ஆல்ஃபபெட்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அவிலேருந்து க்ஷக்குள்ளார 51 எழுத்துக்கள் இருக்குது. அது சமஸ்த வர்ண நகரி. அம்பாள் எழுத்தின் ஸ்வரூபமாக இருக்கா. நம்மளால் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மொழி ரொம்ப முக்கியமாக இருக்குது. மனசில் எண்ணங்கள் வருது எதுலேருந்து வருது? ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம். இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன ஸ்லோகம் பாராயணம் பண்ண போகிறோம், ராமாயணம் படிக்க போகிறோமா, பகவத்கீதை படிக்க போகிறோமா அப்படின்னு எண்ணத்தை பற்றி யோசிக்கணும்னாலும் நமக்கு மொழியின் துணை ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மொழி எதனால் ஆனது? எழுத்துக்களால் ஆனது. இந்த எழுத்து யாருடைய ஸ்வரூபம்? அம்பாளினுடைய ஸ்வரூபம். முதல் அவை ஆதியாக கொண்டு க்ஷாவை அந்தமாக கொண்ட சமஸ்த வர்ணங்களின் ஸ்வரூபமாகவும் உள்ள அன்னபூரணி தேவி. இந்த அம்பாளுடைய சக்தி பீட்டங்களில் முக்கியமாக 51 சக்தி பீட்டங்களை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சக்தி பீட்டத்திற்கும் ஒரு எழுத்தும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த 51லேயும் 3 ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரம், ஜுவாலாமுகி, காமாக்கியா, இது 3 ரொம்ப முக்கியமான ஸ்தலங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு வச்சுக்கலாம். ஷம்போ ஸ்திரிபாவா கரி. ஷம்புனா மங்களத்தை செய்யக்கூடியவர் சிவபெருமான். ஷம் கரோதி, மங்களத்தை அருள்பவர் யாரது? சிவபெருமான். ஷம்புஹு, ஷம்போஹோ, ஷம்புவினுடைய திருபாவங்களுக்கு அவ தான் இருப்பிடமாக இருக்கு. அவகிட்டேருந்து தான் சக்தியை பெற்று ஆற்றலை பெற்று சிவபெருமான் இந்த 3 தொழில்களையும் செய்கிறார். என்ன பாவங்கள் அப்படின்னு கேட்டோன்னா, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், இந்த 3 தொழில்களையும் சிவபெருமான் அதற்கான ஆற்றலை யார்கிட்டேருந்து பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் அம்பிகை கிட்டேருந்து தான். ஆகையினால சம்புவினுடைய 3 பாவங்களின் இருப்பிடமாக அதற்கான சோர்ஸா யார் இருக்கான்னு கேட்டால் அம்பாள் தான் இருக்கா. காஷ்மீரா, அம்பாள்னாலே சிவந்த நிறம் இல்லையா? சாஃப்ரானும் ரெட்டு கலரில் இருக்கும். காஷ்மீர் அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய சாஃப்ரான் கிடைக்கிறதுனால அந்த ஊருக்கு காஷ்மீர் அப்படின்னே பேர். அம்பாள் சிவந்த வர்ணமாக இருக்கா, அதனால காஷ்மீர்னு ஒரு காஷ்மீரான்னு ஒரு நாமம். இல்லாட்டினாக்கா அவள் காஷ்மீர நகரத்தில் வசிக்கிறா, அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கா. அம்பாள் அங்கே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருப்பதனால அவளுக்கு காஷ்மீரா அப்படின்னு நாமம். திரிபுரேஸ்வரி, புறம்னா சிட்டின்னு அர்த்தம், நகரம்னு அர்த்தம். திரிபுர சுந்தரி அப்படின்லாம் சொல்கிறோம். 3 உலகங்களிலும் மிகுந்த பேரழகி யாருன்னு கேட்டால் அம்பாள் தான். அதனால திரிபுர சுந்தரின்னு நாமம். 3 உலகங்களுக்கும் தலைவி திரிபுரேஸ்வரி. இதை நிறைய 3 எதையெல்லாம் சொல்ல முடியறதோ அதெல்லாம் இங்கே நம்ம யோசித்து பார்க்கலாம். அதாவது முக்கரணங்கள், மனம், வாக்கு, காயம், இது 3ஐயும் நமக்கு கொடுத்து நம்ம அதன் மூலமாக அம்பிகையை தொழுவதற்கு அவளே அருள் புரிகிறாள். அதன் மூலமாக நம்ம நிறைய புண்ணிய காரியங்களை செய்யறதுக்கு, நல்ல எண்ணங்களை நினைப்பதற்கு, நல்ல செயல்களை செய்வதற்கு, நல்ல வாக்கு, நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவதற்கு எல்லாத்துக்கும் அம்பாளே அருள் புரிகிறாள். அதற்கான தலைவியாக அவளே இருக்கிறாள். இதன் மூலமாக நம்மளை செயல்படுத்துபவள் அவளே. அப்புறம் பார்த்தோன்னா 3 உடம்பு இருக்குது. நமக்கு உடம்பே 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சரீரங்களையும் அவளே கொடுத்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறாள். இந்த 3 சரீரத்திற்கும் அப்பாலும் நம்மை அழைத்து செல்வாள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா
3 அவஸ்தைகள் இருக்குது, நமக்கு 3 நிலைகள் இருக்குது. ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. ஜாகிரத அவஸ்தா அப்படிங்கிறது விழிப்பு நிலை. நம்ம விழிப்பு நிலையில் தான் எல்லா காரியங்கள்லாம் நிறைய செய்கிறோம். நிறைய கோவிலுக்கு போகிறோம், அம்பாளை தரிசனம் பண்ணுறோம், நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறோம், நிறையா நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறோம். விழிப்பு நிலையில் தான் நிறைய புண்ணிய செயல்களையெல்லாம் தேடி தேடி செய்கிறோம், நிறையா படிக்கிறோம், நேரத்தை நல்ல விதமாக செலவழிக்கிறோம். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? விழிப்பு நிலையில். அம்பாள் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கா அந்த விழிப்பு நிலையில். அது மட்டும் இல்லாமல் நம்மளை உறங்க பண்ணுறா. கனவையும் கொடுத்து அதுக்கு மேற்கொண்டு ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் அம்பாளே நம்மை இட்டு செல்கிறாள். இந்த உறக்கம் அப்படிங்கிறது இல்லாட்டினா நம்மலாம் என்ன ஆவோம்? நினச்சே பார்க்க முடியல இல்லையா? எல்லாம் நோயாளிகளாக ஆவோம். ஸோ அதனால் இந்த 3 நிலைகள், அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, இந்த 3 நிலைகளுக்கும் அம்பாளே தலைவியாக இருக்கா. அப்படி மூன்றா பிரம்மா, சிவபெருமான், விஷ்ணு இவர்களுடைய தலைவியாகவும் அவளே இருக்கிறாள். இப்படி 3ஆக வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல சேர்த்து புரிஞ்சுக்கலாம். 3 உலகங்களுக்கும் அவளே ஈஸ்வரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திரிபுரேஸ்வரி, திரிபுர ஈஸ்வரி, திரிபுரேஸ்வரி. அப்புறம் பார்த்தோன்னா திருநயனி, அம்பாள் 3 கண்களை உடையவளாக இருக்கா. நம்ம நிறையா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கூட. சூரியன், சந்திரன், அக்னி, 3 கண்களாக அம்பாள் கொண்டிருக்கிறாள். 3 நயனங்களை உடையவளாக அம்பாள் இருக்கிறதுனால அவளுக்கு திருநயனி அப்படின்னு நாமம். அப்புறம் விஸ்வேஸ்வரி, விஸ்வம்னா இந்த உலகம். இந்த உலகத்தில் உலகத்திற்கு தலைவியாக அம்பாளே இருக்கா. விஸ்வேஸ்வரி எல்லோரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறாள். நம்ம எல்லாம் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கும், நல்ல எண்ணங்களை எண்ணுறதுக்கும், எல்லாத்துக்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டு அவளே தலைவியாக இருக்கிறாள். விஸ்வேஸ்வரி, எங்கெல்லாம் என்னெல்லாம் பெரிய விஷயங்கள் நடக்கின்றனவோ அதெல்லாம் அவளே நடத்துவிக்கிறாள். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஷர்வரி, ஷர்வரிங்கிறது ராத்திரி தேவதை. நமக்கு எல்லாருக்கும் உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராத்திரி தேவதையாக அம்பாளே இருக்கிறாள். ராத்திரி தேவதைக்கு தான் பேர் ஷர்வரி அப்படின்னு பேர். இரவை ஆளக்கூடியவள். ராத்திரி சூக்தம் அப்படின்னே வேதத்தில் ஒரு சூக்தம் இருக்குது. அதாவது இந்த ராத்திரி சூக்தமே 2 விதமாக இருக்குது. வேதோக்த ராத்திரி சூக்தம், தந்திரோக்த ராத்திரி சூக்தம். இந்த தேவி மகாத்மிய பாராயணத்தில் இந்த சூக்தங்கள் ரொம்ப முக்கியமான இடம் பெறும். அதில் அம்பாள் பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராத்திரி சூக்தம் சொல்கிறது அம்பாள் பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கா. நமக்கு ஞானத்தை வழங்கி மோட்சத்தை அருள்கிறாள். இந்த ராத்திரி அப்படிங்கிறது அஜ்ஞானத்தை குறிக்கிற மாதிரியும், இந்த விடியற்காலை பொழுது அந்த ராத்திரி முடிஞ்சு அங்கே நமக்கு அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து நமக்கு முக்தி நிலைக்கு கொண்டு போகிற மாதிரியும். அதனால் இந்த ராத்திரி சூக்தத்தில் அம்பாளை பிரம்மஸ்வரூபிணி, ஞானத்தை வழங்கி நமக்கு மோட்சத்தை அருளக்கூடியவள், அந்த பிரம்ம வித்யாக அம்பாளே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதோக்த ராத்திரி சூக்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யார் வேதத்தில் பரிச்சயமாக இருக்காங்களோ, யார் வேத பாராயணங்கள்லாம் பண்ணுறாங்களோ, வேதத்தை படிச்சிருக்காங்களோ முறையாக, அவர்களால் சொல்லப்படக்கூடியது. தந்திரோக்த ராத்திரி சூக்தம்ங்கிறது ஸ்லோக ஸ்வரூபத்தில் இருக்குது. அது நம்ம எல்லோருமே சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள்ல இருக்குது. ஷர்வரி அப்படிங்கிறது இந்த ராத்திரி தேவத்தை, அவளை போற்றக்கூடிய சூக்தம் தான் இந்த ராத்திரி சூக்தம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்வர்க துவாரக வாட்ட பாட்ட நகரி. அம்பாள் முன்னாடியே ஸ்லோகத்தில் பார்த்தோம். மோக்ஷத்வாரக வாட்ட பாட்ட நகரின்னு பார்த்தோம். மோக்ஷத்திற்கான வாயிலை, இந்த கதவை உடைச்சி நம்மளுக்கு மோட்சத்தை அருளக்கூடியவளாக இருக்கா அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இங்கே ஸ்வர்க்கம் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் மோட்சம்தான் வேணுங்கிறது இல்லை. இந்த பிறவியில் பிறந்திருக்கோம். மனிதனின் முக்கியமான குறிக்கோள் வீடு பேராக இருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு அதை தாண்டியும் அதற்கு முன்னாடி நிறையா அனுபவிக்க வேண்டிய ஸ்வர்க்கத்தை பற்றிய ஒரு ஆசையும் இருக்குது. ஒன்றும் தவறில்லை, எல்லாம் அம்பாளோடது தான். ஆனால் நமக்கு என்னெல்லாம் நம்ம இன்பங்களை தூய்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் தர்மமாக அம்பாளின் மூலமாக நமக்கு அது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அது நல்ல இன்பமாக அமையும். அம்பாள் இந்த உலகத்தில் வாழும்போதே நமக்கு ஸ்வர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறா. பூலோகத்திலேயே நம்ம மேலுலக இன்பங்களையும் நம்ம அனுபவிக்கும்படியாக நம்மளை ஆனந்தமாக வச்சுருக்கா அப்படிங்கிறது ஒரு மீனிங்.
இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழும்போதே நம்மளை நிறைய நல்ல காரியங்களை செய்ய வைத்து, புண்ணிய காரியங்களை செய்ய வைத்து, நிறைய புண்ணியம் இருந்தால் தான் ஸ்வர்க்கம் கிடைக்கும் இல்லையா? அதனால் நிறைய புண்ணிய காரியங்களை செய்ய வைத்து இந்த உலகத்துக்கும் நம்ம மேலுலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை கம்மி பண்ணிடுறா. கவாட்ட பாட்டனக்கரி அப்படின்னா அதற்கான வாயிலை திறந்து விடுறா, உடச்செறிஞ்சு விடுறா. இருந்தால் தானே திரும்ப மூடிக்கிறதுக்கு, வாசலே இல்லாமல் பண்ணிடுறா. ஸ்வர்க்கத்தை நாம் தூய்க்கும்படி செய்கிறாள். அதாவது பக்தர்கள் அம்பிகையிடம் ஸ்வர்க்கத்தை வேண்டியோ அல்லது முக்தி இன்பத்தை வேண்டியோ பிரார்த்தனை செய்கிறார்கள். இல்லைன்னா இவ்வுலக இன்பம் எது கேட்டாலும் சரி, அம்பாள் அவரவர்களுக்கு அதை கொடுப்பவளாக இருக்கிறாள். எல்லாருக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது இல்லையா? அதனால தானே பெரிய பெரிய முனிவர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கூட நிறைய யஜ்ஞங்கள்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்லாம் ஆசைப்படுற கதையெல்லாம் பார்க்குறோம். அது எதுவும் சாஸ்வதம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அதையும் அம்பாளே கொடுக்கிறாள். இப்படி ஒரு வஸ்து இருக்குது. அந்த இன்பத்தையும் துய்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நம்ம யார்கிட்ட சொல்லி நம்ம அதை வாங்கிக்கிறது? அம்பாள்கிட்ட தான் நம்ம சொல்லி முறையாக அதை பெறுவது. அதனால் ஸ்வர்க்க இன்பத்தையும் அளிக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். காஷி புராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி. அம்மா, காஷி நகரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவளே, எங்களுக்கு பிக்ஷை அளிப்பாயாக. நீயே எங்களுக்கு கருணை கடலாக, நாங்கள் உன்னையே விழுத்துணையாக கொண்டிருக்கிறோம். நீ கருணை கடலாக இருக்கிறாய். அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரியே பிக்ஷை அளிப்பாயாக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதனால் ஆதி அப்படிங்கிறத எழுத்தை ஆரம்பமாக கொண்டு க்ஷ என்பதை முடிவாக கொண்ட அனைத்து வர்ணங்களின் ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. அப்புறம் சிவபெருமானுடைய 3 பாவங்கள், அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், 3 பாவங்களின் ஆற்றலை கொடுக்கக்கூடியவளாக அவளே இருக்கிறாள். அவகிட்டேருந்து தான் ஆற்றலை பெற்று சிவபெருமான் இந்த தொழில்களை எல்லாம் செய்கிறார். அப்புறம் சிவந்த நிறமாக இருக்கிறாள். காஷ்மீர நகரத்தில் வசிப்பவளாக இருக்கிறாள். 3 புறங்களின் தலைவியாக இருக்கிறாள். முக்கண்களை உடையவளாக இருக்கிறாள். இந்த சர்வலோகத்தின் பிரபஞ்சத்தின் ஈஸ்வரியாக, தலைவியாக அவளை விளங்குகிறாள். ராத்திரி தேவதையாக இருக்கிறாள். சர்வரியாக இருக்கிறாள். நமக்கு மோட்சத்தை வழங்குபவளாக, சொர்க்கத்தை வழங்குபவளாக, இந்த உலகத்திலேயே நாம் மோட்சத்தையும் சொர்க்கத்தில் அடையக்கூடிய இன்பங்களையும் இவ்வுலகத்திலேயே நாம் பெறும்படி செய்யக்கூடியவளாகவும் அவளே இருக்கிறாள். அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். காஷ்மீரா, திரிபுரேஸ்வரி, திரிநயனி, விஸ்வேஸ்வரி, சர்வரி, துவாரம்னா ஸ்வர்க்கத்தின் வாயில் கதவு, கவாட்டம்னா வாயில் கதவு, துவார கவாட்ட, பாட்டனக்கரினா உடை தெரிந்து நமக்கு சொர்க்கத்தை அளிப்பவளாக, ஸ்வர்க்க இன்பத்தை அளிப்பவளாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு இங்கே பொருள். காஷிபுராதீஸ்வரி அம்மா, காஷி நகரத்தின் அதிபதியே, தலைவியே, எங்களுக்கு பிக்ஷை அளிப்பாயாக. நீ மட்டுமே எங்களுக்கு ஆலம்பனமாக இருக்கிறாய். கருணை கடலாக நீ விளங்குகிறாய். மாதா அன்னபூர்ணேஸ்வரியே. ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி शम्भोस्त्रिभावाकरी काश्मीरा त्रिपुरेश्वरी त्रिनयनी विश्वेश्वरी शर्वरी स्वर्गद्वारकवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी। ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु।